அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு 1 இயர் பிஃபோர் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் அண்ணாவுக்கு. இந்த மாதிரி வந்து மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்குது, ஒரு நல்ல வரன் அமையணும் அப்படின்ட்டு. அப்புறமா வந்து இந்த பிரார்த்தனை வழிபாடெலாம் சொன்னாங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறமா நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இப்போவும் எனக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னாலும் எனக்கு வேறு கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குக்கா. இருந்தாலும் நான் வந்து இது விட்டமின் கம்மினால் வந்து கால் வலி அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து தேர்ஸ்டே நான் சாமி கும்பிட்றது வந்து விடவே மாட்டேன். முடிஞ்சாலும் முடியலனாலும் கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன். இப்போ வரைக்கும் ஒழுங்காக அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல லைஃப் கடவுள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா, அண்ணா. கடவுளுக்கு சாய்பாபாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த லைஃப் அமைது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தான் காரணம். கடவுளும் தான் காரணம். என் மேரேஜ் கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வந்துடணும். ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் எப்போவும் என் கூட இருக்கணும். சாய்ராம், இந்த ஆடியோ கேட்டிங்களா? இதில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இருக்கும் ஒருத்தங்க பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாய்ராம் இந்த மாதிரி நான் வந்து பாபாவை கும்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன பூஜை முறையெல்லாம் கூட நான் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திச்சு நான் பண்ணுறேன், சில பூஜை முறைகள்லாம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை. நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன். 1% கூட நான் முன்னேறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கே ஆகலை. இது பண்ணலாமா? நான் பாபாவே தானே நம்பியிருக்கிறேன், இப்படி பண்ணலாமா? ஏன் இப்படி பாபா பண்ணுறாரு சாய்ராம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பாவை நம்பினவங்க எப்படி அப்பாவை ஆத்மார்த்தமா கும்பிட்றவங்களுக்கு எப்பவுமே அப்பா கண்டிப்பாக ஏதாச்சும் ஏதோ ஒரு விஷயம் செய்வார். சரி சாய்ராம், நீங்கள் எவ்வளோ வருஷமாக அப்பாவை கும்பிட்டுட்ருக்கீங்க, எவ்வளோ நாளாக நீங்கள் அப்பாவை கும்பிட்டுட்ருக்கீங்கன்னு தான் கேட்டேன். சாய்ராம், நான் ஒரு ஒரு 3 மாதமாக தான் கும்பிட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு நான் இருக்கேன். சரி சாய்ராம், அதுக்கு முன்னாடி என்ன சாமி கும்பிட்டுருந்தீங்க சாய்ராம்? சொன்னால் சமயபுரத்தம்மா கும்பிட்டுருந்தேன் ஒரு 1.5 வருஷமாக. அப்புறம் அதுக்கு முன்னாடி முருகரை ரொம்ப கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் காளியம்மனை கும்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் நிறைய பேர் சொன்னாங்க, சாய்பாபாவுக்கு வந்து பவர்ஃபுல்லு, அவர் கும்பிட்டா நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னாங்க. அதனால தான் சாய் கும்பிட்டுட்ருக்கேன். ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு. ஸோ அவங்ககிட்ட நான் பேசி நான் சில விஷயங்கள்லாம் சொல்லி அவங்கள புரிய வச்சேன். ஆக்சுவலி பாபாவிட்ட நம்ம வேண்டும் போது எந்த கடவுளுமே இருக்கட்டும், எக்ஸ்பெஷலி பாபாவுக்கு என்னென்னா, நம்ம ஆத்மார்த்தமாக தான் அப்பா கிட்ட விரும்புகிறோம். இது செஞ்சால் அப்பா கொடுப்பாரு. பாபா நான் உங்களை கும்பிட்றேன், நிறைய பேர் ஒன்று சொல்லி நான் ஃபோனில் சொல்லுவாங்க, இதை மட்டும் நடத்தி கொடுத்துட்டோம் அப்போ தான் நான் பாபாவை வந்து நான் முழுமையாக நம்புவேன். இதை பண்ணி கொடுத்துட்டா மட்டும் நான் டெய்லியும் வாரத்துக்கு இல்லை, நான் டெய்லியுமே பாபா கோயிலுக்கு போவேன், அப்போ போவேன் நான் அப்படின்னா. ஆக்சுவலி அது வந்து உண்மையான பக்தியே இல்லை. அது வந்து காரியம், நீ இதை செஞ்சின்னா நான் உனக்கு இது செய்கிறேன், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். பாபாவிட்ட நம்ம இப்படி வேணால் வேண்டலாம். பாபா நீங்கள் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் ஆத்மார்த்தமாக நான் உன்னை வேண்டுறேன், எனக்கு இந்த விஷயத்தை பண்ணி கொடுங்க அப்படின்னு. அது நான் கண்டிப்பாக ஒரு நல்ல கோரிக்கையாக இருந்தானா கண்டிப்பாக நடக்கும், நடக்காமலாம் போகாது. இப்படி தான் நம்ம அப்பாட்ட பாசமாக தான் இருக்கணும். அதை விட்டு ஒரு காரியத்தோடு நம்ம அவர்கிட்ட பழகுதோ, எந்த கடவுளுமே பாபான்னு இல்லை, எந்த கடவுளுமே இருந்தாலுமே நம்ம காரியத்தையோடு பழகும் போது அது பெருசாக ஒன்றும் கொடுக்காது, சின்னதாக தான் கொடுக்கும். அப்பா நிறைய அப்பா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப சோதிப்பார் அப்படின்னா. சோதிப்பார்லாம் ஒன்றுமே இல்லை. அது என்னன்னா பக்தி, இவங்ககிட்ட நம்ம வந்து ஆத்மாத்மான பக்தி இருக்கா? இப்போ நம்ம கொடுத்தா தான் சாமி கும்பிடுவாங்க, நம்ம கொடுக்கலன்னா நம்மளை வெறுத்துட்டு ஐயோ இந்த சாமி கும்பிட்றது வேஸ்ட் அப்படின்னு போயிடுவாங்களா? ஏன்னா முழுமையான பக்தி இருக்கிற இடத்துல தான் கடவுள் வந்து அவங்க மேலே அன்பாகவும் அடிமையாகவும் கூட இருப்பாங்க. பாசத்துக்கு அவங்க இயங்குவாங்க. உண்மையாகவே நீங்கள் எனக்கு ஒரு அடி வை, நான் வந்து 10 அடி உங்களுக்காக வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு அடின்றது என்னென்னா, நீ சாமி நீ செஞ்சினா நான் செய்கிறதில்ல, நீ ஆத்மார்த்தமாக எனக்கு எனக்கு கும்பிடு, நீ என்னை உனக்கு ஒன்று தான்ப்பா பாபா நம்பியிருக்க, நீ தான் என் ஆத்மார்த்தமாக, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் மாதிரி நம்ம பண்ணும்போது அது கண்டிப்பாக அவர் மனசு வர சந்தோஷப்பட்டு உங்களுக்கு தேவையானதை செய்வார். சில பேர் இன்னும் சொல்லணுன்னா செய்கிறோம், என்னை ஃபோன் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, சாய்ராம் என் ஊர் பக்கத்தில் எனக்கு ஊருக்குள்ளேயே ஒரு வேலை வேணும்னு கேட்கலாம், ஆனால் என் ஊருக்குள்ளேயே தான் எனக்கு வேலை வேணும்னு ஒரு லேடிஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, சரி நைட் டைம்லாம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு. ஒருத்தவங்களுக்கு ஜாப் கிடைச்சிது, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி, 2-3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல கிடைச்சிது. அவருக்கு அப்படிலாம் இல்லையா, அவருக்கு வந்து ஜாப் வந்து பக்கத்துலேயே வேணும், 2 தெரு தள்ளியே ஒரு இடத்துல ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியிலே கம்பல்சரி வேணும். அதுவே 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் அது எனக்கு வேணாம். இப்படி வந்து இதுக்காக நான் வந்து பாபா கிட்ட முறையிட்டு நான் வேண்டினேன், ஆனால் எனக்கு அங்கே கிடைக்கவே மாட்டேங்குது. யாருக்கெல்லாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா. வேலை வேணும்னு நம்ம கேட்கலாம், ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கணும்னு நம்ம கேட்கலாம். ஆனால் வீட்டு பக்கத்துலேயே தான் வேணும், எனக்கு அது வாங்கி கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன். அப்போ தான் பாபான்னா இது என்ன விஷயம் இப்படிலாம் வந்து கேட்குறாங்க. அது வந்து உண்மையான பக்தியே இல்லை. அப்படி வந்து எந்த கடவுள்கிட்டையும் நீங்கள் வேண்டாதீங்கன்னு தான் நானே சொல்லுவேன். ஆத்மார்த்தமாக நீங்கள் எனக்கு செய் பாபா, நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், நீங்கள் எனக்கு தான் செஞ்சு ஆகணும், ஏன் அப்பா நீ தான், நான் உன் பிள்ளை, எனக்கு நீ தான் செய்யணும்னு உரிமையாக கேளுங்க. அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், மன உருகி வேண்டுங்க.
கண்டிப்பா அப்பா உங்களுக்கான செய்ய ஆரம்பிப்பாரு. சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதம். நான் அப்பவுமே சொல்றது ஒரே விஷயம் தான் ரிப்பீட்டடா. சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு பூஜை பண்ணா உடனே நடக்கும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டைம் 2, 3 டைம் நடக்கும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். ஆனா, அது நடக்காம போவாது. நம்ம சாயப்பாவ கும்பிட்றவங்களுக்கு என்னைக்குமே நடக்காம எந்த ஒரு விஷயமும் போவாது. நம்ம அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையும், பொறுமையும் நம்ம எவ்வளோ தூரம் வச்சிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம கேட்டதோட 2 மடங்கு சேர்த்து தருவாங்க. இப்போ இந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க பாரு, எனக்கு வியாழக்கிழமைலாம் பண்ண முடியாது, எனக்கு கால் வலி ரொம்ப ஏதோ வலிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் மீறி நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுதான் பக்தி. முன்னால் முடியல, என்னால் கஷ்டம், கோவிலுக்கே போக முடியல. ஒருத்தர் சொல்லுவாங்க, சாய்ராம் சாய்ராம் என் வீட்டில் என் இடத்துலேருந்து பாபா கோயிலுக்கு போகிறது வந்து பக்கத்து ஊருக்கு தான் போகணும். அது போகிறதுக்கு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இருக்கும். என்கிட்ட காசு கூட ஒரு சில டைம் இருக்காது. நான் நடந்தே விடிய காலையில் ஏஞ்சி நான் நடந்தே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு 7 14 கிலோமீட்டர் நான் நடந்தே வருவேன் பாபா கிட்டேருந்து. எனக்கு காசு கூட இருக்காது சாய்ராம், நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், எங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு மேலே வருமா, என்னை பக்கத்து தெருவிலே தான் எனக்கு வேணும், நீ இது செஞ்சால் தான் நான் கும்பிடுவேன், இல்லைனா நான் கும்பிட மாட்டேன், ஐயோ நீ ஒரு கடவுளா அப்படின்னு வேண்டவங்களுக்கு கிடைக்குமா? ஸோ நான் ஏன் இந்த ஆடியோ போடணும்னா, இது மாதிரி நிறைய கால்ஸ் வருது. பொறுமையாக நம்பிக்கை பொறுமைன்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்த பொறுமை இல்லாததையும் நம்பிக்கை இல்லாமல் அவர்கிட்ட போய் என்ன நீங்கள் கிடைக்கும்? இந்த விஷயத்த மாற்றுங்க. இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ ஆத்மார்த்தமா அப்பாவை நேசித்து நீங்கள் கும்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டதோட 2 மடங்கு அப்பா உங்களுக்கு தருவார். ஜெய் சாய்ராம். அடுத்த ஆடியோவில் சந்திப்போம்.